குட் மார்னிங் கேர்ள்ஸ். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எஸ், இடியாப்பமா? ஓ ஓகே. என்னது தண்ணி? ஆமா, இது நீ இடியாப்பம் இப்பதானே வெறிய வச்சிருக்க, திக்காகும். சரி, நான் ஒரு கப் காஃபி குடிக்க போறேன். காஃபி எங்க இருக்கு? இது இருக்கா? நீ நேத்து வாங்கிட்டு வந்தது தானா? சரி ஓகே. அது இன்ஸ்டன்ட் காஃபியா? என்ன செய்ய, அந்த காஃபி தூள் நான் வந்தா நீ வாங்கி வைக்கிறேன். உனக்கு தான் நான் மெனக்கிட்டு அங்கே போய் பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலி இங்கே ஒரு காஃபி இருக்கு, ஆனால் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு ஸ்பைசஸ் காஃபின்னு நான் கொண்டு வரல. பால் ஊற்றி தான் குடிக்கணும்னு நினைக்கேன். என் காஃபி இங்கே தானே வச்சேன். ஸோ வாட் அ சர்ப்ரைஸ்! காலையில் ஹாட் காஃபி எடுக்கும்போது டக்குன்னு இப்படி வந்துடுச்சு. கலர் சேஞ்சிங் மக்கு மெசேஜ் கொடுக்கும். பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. குட்டீஸு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ண போறீங்க? ஸ்லைம் பண்ணுறதுக்கு பவுட்ரு, ஷாம்பு, க்ரீமு அண்ட் இந்த எலிக்குட்டி என்ன பண்ணுது தெரியுமா? இந்த எலிக்குட்டி நான் நேற்று செஞ்ச பாஸ்தாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடலப்பூச்சை போல் சாப்பிடுங்க. அப்படிதானே? நான் தான் சொன்னேன், நீ கடலப்பூச்சை பாந்தி வந்து சாப்பிடுங்க. அப்படிதானே? அம்மாவோட ரெசிபி ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அம்மா வந்து காலையில் இடியாப்பத்துக்கு சிம்பிளான ஒரு சட்னி, மோர் குழம்பா பண்ண போகிற? மோர் குழம்பு. ஓகே. இடியாப்பத்துக்கு மோர் குழம்பு நல்லா இருக்குமா ஆர்த்தி அப்படின்னு நினைப்பீங்க. சூப்பராக இருக்கும். ஆமாம், ஏன்னா மோர் குழம்பு மாதிரி இருக்காதுங்க. நம்ம யூஸ்வலாக ரைஸுக்கு பண்ணுற மோர் குழம்பு கிடையாது. இது வந்து லைட், அவ்வளோதான். அந்த கொஞ்சோண்டு தயிர் விடுறோம்ல, அந்த புளிப்பு இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்கள் வந்து நம்ம ரைஸு கூட பண்ணுற மோர் குழம்புன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்லைட்டாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். பூண்டு போட்டிருக்க? அதான். ஓ சரி சரி, பூண்டு தேவையில்லை. என்னது இந்த எல்லோ கலர் எப்படி வந்து? எப்படி போட்டீங்க? ஐயே, இது என்னத்த? நல்ல மணக்க. என்ன மனம்! அவ்வளோ பவுடரையும் போட்டிருக்குமா? எடி, பவுடரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயே ஐயே, கள்ள பிள்ளைகள் என்னமோ பண்ணிருக்கு. அவ்வளோ பவுடரையும் கொட்டி இருக்கு. ஐயே அம்மா, சராச்சிட்ட சொல்லி கொடுக்கவா? அம்மா, இந்த பிள்ளையிலே பவுடர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருக்கு. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேங்க, எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த இட்லி தட்டில் நம்ம ஒரு தட்டு தான் வச்சு அவிக்க முடியும், சரியா? நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா என்னம்மா இது, நம்ம எத்தனை தடவை மாற்றி மாற்றி அவிக்கிறது, 2 தட்டு இட்லி எடுத்துக்கோமா, டக்குன்னு வேலை முடியும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இது வெங்காயம் வாங்க போயிருக்காங்க. இங்கே ஆர்த்தி ஒவ்வொரு தட்டையாக ஊற்றி வச்சு அவிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபிட்டு கூட ஆக மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ ஒரு தட்டு வச்சுருக்கேன்னா, இங்கே நான் அவிச்ச அந்த ஒரு தட்டை இப்போ எடுத்து இதில் பிழிஞ்சு நான் வச்சுக்கணுமா, அப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ணணுமா. இதுக்கு நம்ம 2 தட்டு வச்சா ஒரேடியாக வேலை முடியும்ல. கேட்கவே இல்லைண்ணா. வரட்டும் அம்மா, வந்தோன்னா நான் கேட்குறதுக்கு. அது ஏதோ என்னமோ தெரில, இந்த இட்லி தட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த அம்மாமாருங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்தில் அடமெண்ட் ஆகிட்டாங்கன்னா அதில் அது மாறவே மாட்டாங்க. உங்கள் அம்மா கூட ரிலேட் பண்ண முடியுமான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கசின்ஸ் பாண்டிங் வந்தாச்சு. அம்மா, எனக்கு இந்த விஷயத்தை நீ சொல்லியே ஆகணும். ஏமா ஒரு தட்டாட்ட அவிக்க எவ்வளவு நேரம் நான் ஒவ்வொரு... என்னடா
கள்ளப்பூச்சைங்க 3 வந்திருக்கு. என்னது? ஓ சரி சரி. 2 தட்டா வச்சா வேலை முடியும்ல டக்குன்னு. பாத்தீங்களா? 2 தட்டா வச்சா ஃபாஸ்டா வேலை முடியும்ல. மகாவும் சாய் அக்கா வந்து ஹலோ வீட்டுக்கு போயில டாய்ஸ் வீட்டில் சொன்னான். யாருக்க வீட்டில்? சாய் அக்காவோட வீட்டில். அங்கே போறியா? சராச்சி இது தேவி வச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு சொல்லுங்க. ஹலோ சொல்லு சொல்லு. 2 தட்டு வச்சா வேலை முடியும்ல. பாத்தீங்களா 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 பாத்தீங்களா? ஒவ்வொரு தட்டையா புளிஞ்சு புளிஞ்சு அவிக்கணும். 10 நிமிஷத்துல முடியக்கூடிய வேலையை அம்மா வந்து 30 மினிட்ஸ் பண்ணாதான் அம்மாக்கு ஹாப்பி. மிளகா வத்தல், பச்சை மிளகா போடலாம். மிளகா வத்தல், தேங்காய், உப்பு, அவ்வளோதான். இவ்வளோ வச்சு தான் அரைச்சிருக்காங்க. வச்சிருக்கேன். இனி வெங்காயத்தை தாளிச்சு மோர் விடணும். ஓகே, இது நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கு இது சூப்பராக இருக்கும் சட்னி. ஜஸ்ட் தேங்காய், மிளகா வத்தல், உப்பு தாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் மிளகா ட்ரை சில்லிக்கு பதில் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, அம்மா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ணி ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதானே. மோர் ஊற்றிட்டியா? அந்த லேசாக வார்ம் பண்ணதுக்கா? சும்மா சொல்லிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட இடியாப்பத்துக்கான சைட் டிஷ் பாருங்கள். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உப்பு போடும், ரொம்ப தயிர் விடணும். ஆமாம், புளிச்ச தயிர்னா கொஞ்சம் ஊற்றினா போதும். பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் அண்ட் நம்மளோட கார சட்னி, மோர் குழம்பு. நான் வந்து ஹோல் வீட் பர்கர் பன்னுக்கு டோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த குட்டீஸ்க்கு நைட்டு டின்னருக்கு வந்து இந்த வெஜ் பேட்டிஸ் இருக்குது, இந்த ஃப்ரோசன் வெஜ் பேட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பர்கர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அதனால் ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு கொஞ்சோண்டு மைதா போட்டேன். லைக் 2 கப்பு கோதுமை மாவுனா ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் தாளிக்க மறந்துட்டாலாம். ஸோ அதை ஈஸ்ட்டு போட்டு வெறுவி வச்சாச்சு. இது நீ பொங்குனதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே நான் வந்து பன்னு பண்ணிட போகிறேன். ஆக்சுவலி ஏர் ஃப்ரையரில் பன்னு சூப்பராக வருதுங்க, அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணணும் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்ட். அந்த லைட்டிங் எப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கும் உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கும். நல்லா இருக்கா? அம்மா கேட்டியாப்போ சூப்பர். தயிர் விட்டு வைக்கிறோம்ல சட்னி, அப்படி இது எது கிடைக்காது. நமக்கு ஒரு மாதிரி வரும்ல, அது வராது. இல்லை, அது ஒரு புளிப்பு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மோர் குழம்பு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்க, பண்ணை பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம பன்னு பண்ணோம்ல, அதோட டெக்ஸ்டர் பாருங்க. ரொம்ப பிடிக்கும். ஏர் ஃப்ரை, ஆமாம் ஏர் ஃப்ரையரில் சாதா பிரெட்டு பன்னு இதெல்லாம் நல்லா. ஆமாம், அம்மா அதே மாதிரி லஞ்சை பாருங்க 5 நிமிஷத்தில் செஞ்சு பிடிச்சாச்சு. இன்னைக்கு வெஜிடேரியன் லஞ்ச். வெஜிடேரியன் தான் நான் எக்ஸ்பர்ட். ரசம், அவியல், வாழைக்காய் பொரியல், பருப்பு, ரசம், மாங்காய் கோஷு, தயிர் அண்ட் பப்படம், நெய். சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. ஒரு பிடி எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு வந்துச்சு. பார்த்தா சோறு வைக்கலையே அச்சி. சச்சோ, சோறு வைக்கலையம்மா. ஐயோ, சோறு வைக்கலி. நீ பாத்தியா? எல்லாம் இன்னைக்கு லஞ்சு சாப்பிட குதூகலமா இருக்கு. சூப்பர். ஓகே, காலையில் வந்து பாஸ்தா அந்த மாதிரி வச்சு விளையாடி இதானதில் பசி வந்துட்டு எல்லாத்துக்கும்.
ஊஹூ, நல்ல வெஜிடேரியன் லஞ்ச். அண்ட் உங்களுக்கு தெரியுமா சாய் தீக்ஷா வெஜிடேரியன் அப்படிதானே சாய்? ஆனால் வந்து ஒன்லி பாப்கார்ன் சிக்கன் மட்டும் சாப்பிடுவா. ஆமாம். ஓகே, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னதுமா அது? போயிட்டா ஆர்த்தின்னு கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு போயிட்டா. நான் இருக்கிறது தெரியலையா? என்னது இது? வேகாத முறுக்கு. வேகாத முறுக்கே கடையில் விற்காங்களா? ஆமா, நம்ம போய் கேட்டா எடுத்து தருவோம். அவ்வளோதான். எங்க பாருங்க, முறுக்கு இப்படி பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும், டேஸ்டா. வேகாத முறுக்கு. சூடாதான் நீங்கணும். இதுவா? முழுக முடியாது. வேகாத முறுக்கு. அங்க என்ன ரெசிபி? அங்க என்ன ரெசிபி? சூயி சூயியா இருக்கு. அச்சு முறுக்கு. முட்டை இல்லைங்க இதுல, சாதா முறுக்கு. ஓகே, ஹோம்மேட் பர்கர்ஸ் ரெடி ஃபார் டின்னர். வெஜிடபிள் பர்கர்ஸ். இங்க பாருங்க. நல்லா இருக்கா? இதான் எங்க அக்கா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ரூபாக்கா, தெரியும் உங்களுக்குலாம். பர்கர் டேஸ்ட் சூப்பர். எது அடியா? பர்கர்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். பசங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்கா, அதை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்தேன். மெயினாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து நீங்கள் யாராவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். லைக் முந்தியெல்லாம் க்ளீனிங்னு எடுத்துக்கிட்டால் ஒரே நாளில் முடிச்சுடுவேங்க. இப்போ கிச்சன் க்ளீனிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இப்போ எப்படி தெரியுமா, ஒரு டாஸ்க்கு தான் பண்ணுறேன். முந்தின நாளே யோசித்து வச்சுப்பேன், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராயரை க்ளீன் பண்ணணும், இல்லாட்டி ஆஃபீஸ் ரூம் ட்ராயரை க்ளீன் பண்ணணும், இல்லாட்டி நம்மளோட டேபிளை க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இல்லைன்னா 2 டாஸ்க்கு தான் பண்ண முடியுது. மெயின் ரீசன் ஒன்று டைம் இல்லை, இன்னொன்று வந்து ஈஸியாக டயர்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் யாராவது இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. இதை செஞ்சிட்ருக்கும்போது மைண்டில் பின்னாடி ஐயோ அந்த வேலை இருக்கே, அதை அனுப்பணுமே, அந்த மெயில் அனுப்பணுமே, இதை அனுப்பணுமே அப்படின்னு தோணும். ஸோ இன்றைக்கி நான் அதனால் ஏர்லியாகவே அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டேன். பிகாஸ் நைட்டு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ட்ராயரை க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ட்ராயரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அதை ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போதுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சிங்க பாருங்கள். இந்த ட்ராயர் தான், ஆனால் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது என் மண்டைக்குள்ளே என்னமோ பண்ணுது. அதனால் இன்றைக்கி நைட்டு டைம் எடுத்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா.
ஸோ மச் பெட்டர். பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் மனசு நிம்மதியாச்சு. ஓகே, இப்போ இந்த கேபினெட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ராயரை நான் ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையுமே இதில் டம்ப் பண்ணிட்டேன். அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஒனிகிரி மேக்கர் அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாஸ்கெட்டில் வைக்க போகிறேன். ஸோ இதில் நான் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் முக்கால்வாசி நான் பேக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்போவாது எடுக்கிறது. இது எல்லாமே நான் பேக்கிங் பண்ண ஐசிங்குள்ள ஸ்பேச்சுலாஸ், அதுக்கப்புறம் நம்மளோட எலக்ட்ரிக் பீட்டர் உள்ள அட்டாச்மெண்ட், அதை நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய பெரிய பெரிய ரோலிங் பென்னு, அதுக்கப்புறம் அந்த இதுலேயே வந்து தெர்மாமீட்டர். ஸோ இது வந்து கேண்டி தெர்மாமீட்டர், அதுக்கப்புறமா சீஸ் தெர்மாமீட்டர் ஒன்று உண்டு. ஓகே, ஸோ இது வந்து சீஸ் தெர்மாமீட்டர். இது வந்து நம்ம சீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோஃபு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த தெர்மாமீட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ராவியோலி கட்டர். இதை வாங்கினேன் செய்யணும் அப்படின்னா, ஆனால் இன்னும் நான் அது வந்து செய்யலை. நான் அந்த பாஸ்தா செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து அதை கட் பண்ணக்கூடியது. இதை வச்சு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஷீட் பண்ணி ஃபில்லிங்கை வச்சு இதை வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு நாள் சீக்கிரம் செஞ்சு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாட்டில் ஓப்பனர். இது வந்து என்னோடய மீட் மேலட். ஸோ இது நான் வந்து இந்த சிக்கன்லாம் ஹேமர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மெலன் ஸ்கூப்பர். ஆக்சுவலி இது முக்கால்வாசி லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இந்த பாஸ்கெட்டில் இதை போட்டுற போகிறேன். எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு உண்டான அந்த ஒயருக்கு மாட்டக்கூடிய ப்ளக் இதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிடலாம். ஸோ இது வந்து லேபிள் மேக்கர். ஸோ இது இருக்கட்டும். நான் வந்து என்ன ஏதாவது நேம் எழுதி ஒட்டணும் அப்படின்னா இதில் இந்த பென்னை வச்சு எழுதிட்டு, இது ஆக்சுவலி ஸ்டிக்கி இது தான். ஸோ இதை நம்ம கிழித்து டேப் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட அந்த சோமாஸ் கட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது சோமாஸ் கட்டரில் இது நூல் பரோட்டா பண்ணக்கூடிய நூல் பரோட்டாக்கு கட் பண்ணக்கூடிய அந்த இது. ஸோ இந்த ரெசிப்பியும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இங்கே வச்சது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மூன் கேக் மேக்கர்னு. நான் இது நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கணேஷ் சதுர்த்திக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பிளேடு சவர்டோ ப்ரெட்டு பண்ணும்போது எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இது வந்து ஒயின் பாட்டில் சீலரு, அதுக்கப்புறமா த்ரெட்டு. ஸோ இதெல்லாமே நான் வந்து கிச்சனுக்கு எனக்கு தேவைப்படும், ஆனால் எப்போவாது தான். அதனால அது எல்லாத்தையுமே இந்த ட்ராயரில் வச்சாச்சு.